ஹாய் கைஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, அந்த வீடியோவில் வந்ததில் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்தது எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், இந்த பிளேட்டில் இருக்கிறதுலாம் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், சாரி கைஸ், பாதாம் சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி, கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய், இது எல்லாத்தையும் இப்போ காமிச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. தட்டில் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த நேரத்தில் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்து அதில் போட்டு இந்த பன்னீரில் இந்த மசாலா ஃபுல்லாக இந்த பன்னீரில் படுற மாதிரி தடவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தடணும். ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ வருது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வருது வீடியோ. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் எல்லாமே முடியும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ப்ரேஸ்லெட் செஞ்சு விற்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வேணும். நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்தமாரி இருக்கணும் பன்னீர். அடுத்து ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி. அப்புறம் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோ கீ எடுத்துக்கோங்க. கீயை பேனில் போட்டுக்கோங்க. பன்னீர் அந்த பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் தரணும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் மேலே வர முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் தான் என்னை மேலே தூக்கி விட முடியும். உங்கள் சப்போர்ட் இருந்தாலே எனக்கு போதும். அந்த ப்ரேஸ்லெட் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதோட இல்லை, அடுத்த வீடியோவாக அது உங்களுக்கு வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த ஹோல் கரம் மசாலாஸ் போட்டுக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு ஆனியனையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் வதங்கணும். நீங்கள் அந்த ஆனியனை வதக்கிற விதத்தில் தான் இருக்குது பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டு. ஆனியன் பெரிய அளவுக்கு ஆனியன் ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்கணும். நல்லா ஆனியனை வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி இதேமாரி மசிச்சுக்குங்க. கையால் தக்காளி மசிச்சுக்கிட்டு இந்த ஆனியன் பார்த்திங்களா இந்த கலரில் இருக்கணும். அதோட தக்காளி டொமேட்டோ ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தக்காளியை குட்டி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் நிறையா பேருக்கு செய்கிறீங்கன்னா போட்டுக்கலாம். நாங்கள் 3 மெம்பர்ஸ்க்கு செய்கிறோம், அதனால் கார்லிக் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ட்ரூ பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரூ பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ட்ரூ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் guys. இந்த அளவுக்கு நல்லா ட்ரூ பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம். அரைச்சி வச்சது ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா இதுமாரி வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும்.
அந்த இதிலேயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதை அந்த பன்னீருக்கு மிளகா பொடியெலாம் போட்டோம்ல, அது அந்த மிளகா பொடி திருப்பி மிக்ஸ் பண்ணி இந்த பன்னீர் இப்போ ஊற்றினோம்ல அதில் ஊற்றிக்கோங்க. இந்த கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சதோடு சேர்த்து இதையும் ஊற்றிக்கணும். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பன்னீர் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் போட்டிங்கன்னா முடிஞ்சிது வேலை. பன்னீர் போட்டுக்கிட்டு அப்புறம் கீ போடுங்க.